சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கோம். தப்பா நினச்சிக்கலன்னா ஒரு டம்ளர் சர்க்கரை கொடுக்குறீங்களா? கௌசி, ஒன்றும் இல்லை, இவங்க நம்ம எதிர்த்த வீட்டில் குடி வந்திருக்காங்களாம். ஒரு டம்ளர் சர்க்கரை கேட்குறேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஓ, ஈபிகாரண்ணா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. சரி தாங்க. தேங்க்ஸுங்க. வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, வந்தானே திருப்பி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, வேறு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் தயங்காமல் வந்து கேளுங்க. சரிங்க, வரேன். ஏங்க, ஏற்ற வீட்டு ரெஜிதா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வரீங்களா? ஏய், கருவேப்பிலை கொத்தமல்லி வேணா நானே போய் கடையில் வாங்கிட்டு வர மாட்டேனா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருப்பேன். ஏங்க, கொஞ்சம் தான் வேணும், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க போங்க. கொத்தமல்லி கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இருக்கு, இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க, என்னை மன்னிச்சுக்கங்க. அப்பப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஏதாச்சும் வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கேட்குறதே சந்தோஷமா இருக்கு. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, சாதம் வச்சுட்டேன், குழம்பு மட்டும் வேணும். ரெஜிதா கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய், இதெல்லாம் இதுக்கு அவங்ககிட்ட கேட்குற? வேணும்னா கடையில் கூட வாங்கிக்கலாம்ல. எல்லாம் ஒரு காரணமாக தான், போய் வாங்கிட்டு வாங்க. என்ன காரணமா? இல்லைங்க, இந்த எதிர்த்த வீட்டில் குடியிருக்காங்களே ரெஜிதா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் அன்னன்னைக்கு பொருள் வாங்க முடியும். ஒரு பொருளுக்காகலாம் டெய்லி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? அதான். அதுவும் இல்லாமல் இந்த தெருவில் இருக்கவங்க யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம தானே அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏய், நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லடி. ஆனால் டெய்லி அவங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? இல்லை, அவங்க மட்டும் ஏதாச்சும் வேணும்னா நம்ம கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. இதுவே அப்பப்போ நம்மளும் ஏதாச்சும் வேணும்னு போய் நின்னோம்னா தயங்காமல் வந்து எதனா கேட்பாங்கல்ல. அப்போ தான் நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்காது. சொந்தக்காரவங்களை விட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளுக்கு ஏதாச்சும்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கூடலாம் நம்ம நல்லா பழகணும். அவங்க என்ன மதமாக இருக்கட்டும், என்ன ஜாதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நம்ம தான் ஆளாக போய் நிற்கணும். சரிம்மா.